நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா சோறு போட சொன்னா இப்படி தயங்கி நிக்கிற? மாமா, மணி ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சு சோத்துல தண்ணி ஊத்திட்டேன். ஏமா அதுக்குள்ளார சோறுல தண்ணியை ஊத்திட்ட? டைம் ஆயிடுச்சு மாமா, எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதான் மீதி இருந்த சோத்துல தண்ணி ஊத்திட்டேன். அக்கா, என்னக்கா சோத்துல தண்ணி ஊத்திட்டீங்களா? நானும் இன்னும் சாப்பிடலையே. நீயும் இன்னும் சாப்பிடலையா? அதனால என்ன, ஒரு நாள் தண்ணி ஊத்தின சோறு சாப்பிட்டா உன் குடல் ஒன்றும் வெந்து போயிடாது. என்ன மாமா, சாப்பிடாம எழுந்திருச்சிட்டீங்க? அதுதானே ஒரு சிலரோட விருப்பமா இருக்கு. என்ன பண்றது? என்னால மாமா மாதிரி சாப்பிடாம இருக்க முடியாது. தண்ணி ஊத்தின சோத்தையே நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, சோத்துல தண்ணி ஊத்திட்டேன்னு சொன்னீங்க, தண்ணி ஊத்தலையே? ஆமாண்டி, வேணும் தான் போய் சொன்னேன். ஏங்கா? ஏன் வள்ளி, காலையில செல்லம்மாவோட ஃபங்க்ஷன் கிளம்பும் போது மாமா என்ன பேச்சு பேசினாரு. அவருக்கு பாடம் கற்பிக்கணும் தான் இப்படி பண்ணேன். நம்மளோட அருமை அவருக்கு தெரியவேனா? ஏங்கா, வயசானவர் சாப்பிடாம தூங்குனா ஏதா ஆயிடுச்சுன்னா? இந்த பாரு வள்ளி, அவர் இப்படி போய் தூங்குறது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இப்படி ஒரு தடவையாவது பண்ணாதான் இந்த செல்லம்மாவோட பெருமை இங்க பீத்திக்காம இருப்பாரு. நீ சாப்பிட்டு தூங்கு. என்னங்க, எங்க போன் பாருங்க. யாரு? ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். என்ன இந்த நேரத்துல போன் பண்ணி தொந்தரவு பண்ற? கோவப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்றது இதான் கடைசி தடவையா இருக்கும். என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல, உண்மைதான் சொல்றேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என்னால எங்க அப்பாவுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு நான் ரொம்ப இடைஞ்சலா இருக்கேன். இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்காத. ஆமா, இது வரைக்கும் நான் எல்லாமே முட்டாள்தனமா தானே பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீங்க
எனக்கு எல்லா வகையிலயும் ஆறுதலா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க விஷயத்துலயும் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. பரவாயில்ல, நீங்களாவது உங்க குடும்பத்தோட உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. எனக்கு எனக்கு சாவலியாவது நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இது நான் புறப்பட்டு வரேன். இல்ல தேவையில்லை, நான் ஏற்கனவே 2-3 மாத்திரையை முழுங்கியாச்சு. நீங்க வரதுக்குள்ள நான் எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுருவேன். ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நான் புறப்பட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க வராதீங்க. நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. இருக்கிற எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு நான் செத்து போறேன். எனக்கு அப்போ அது நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம். நான் செத்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். போய் சட்டையை எடுத்துட்டு வா, போடி. யாருக்கு என்ன ஆச்சு? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மென்டலா டிஸ்டர்ப் ஆகி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, எந்த ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டுன்னா எனக்கு 1008 ஃப்ரெண்டு இருக்கான். உனக்கு தெரியாம போது. போய் சட்டை எடுத்துட்டு வா. ஹலோ, ஏதாவது பேர் இருக்கும்ல? பேரு ஸ்னேகா. ஸ்னேகன். புரியுதா? ஹலோ, ஸ்நேகனுக்கு பொண்டாட்டி புள்ளையெல்லாம் இல்லையா? பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, வெளியூர் போயிருக்காங்க. இதுக்கு மேல உன் கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், அவன் செத்து போயிடுவாண்டி. போய் சட்டையை கொண்டு வா. ஹலோ, சீக்கிரம் சட்டையை கொண்டா. இந்தாங்க. எத்தனை கேள்வி? ஐயோ, நான் வரேன். ஸ்னேகா, ஸ்னேகா, கொஞ்சம் பாருங்க சார், கொஞ்சம் தூக்குங்க சார். பிடிக்கும் சார், பாருங்க. பாருங்க. சார், பயப்படுற மாதிரி ஒண்ணு ஒன்றும் சொல்லிவாங்க. அவங்க டோசஸ் கம்மியா இருக்கிற டேப்லெட் சாப்பிட்டதுனால பெருசா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சார்.
மார்னிங்குள்ள அவங்க மயக்கம் தெளிஞ்சிருவாங்க சார். ஆமா, இதுக்கு முன்னாடி இவங்க இதே மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏற்கனவே ஒரு தடவை இப்படி பண்ணியிருக்கா. அவன் நினைச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறா. நான் முடியாதுன்னு சொன்னா இது மாதிரி ஏதாவது செஞ்சிடறா. இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படிதான் இருப்பாங்க. ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கிறதால அவங்களுக்கு சாகணுங்கிற நினைப்பு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை இதையெல்லாம் நாம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கவே முடியாது. நாம தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போகணும். அவங்க தெளிவானதுக்கு அப்புறம் நீங்க பாட்டு கோவப்பட்டு அவங்கள திட்டாதீங்க. பொறுமையா அவங்களுக்கு என்ன வேணும்னு பேசி பாருங்க. அவங்க திரும்பவும் இந்த மாதிரி நடந்துக்காம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, வாங்க போலாம். காலையில வந்து பார்க்கலாம். எங்க கிளம்புறீங்க? இந்த மாதிரி நிலைமையில நீங்க அவங்கள விட்டுட்டு போக கூடாது டாக்டர். நீங்க இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் கான்சியஸ் வந்தா மறுபடியும் ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ராத்திரி முழுக்க அவங்க கூடவே இருங்க. சரி, நான் வரேன் சார். எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். நீ ஃபோன் பண்ணவனா வந்த? எதுக்காக வந்தீங்க? நீங்க தான் எங்க அப்பாவை வெளியில கொண்டு வர மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு தான் இப்படி பண்ணியா? நீயே ஒரு நல்ல வக்கீலை பார்த்து உங்க அப்பாவை ஜாமீன்ல கொண்டு வா. வக்கீல் அரேஞ்ச் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியும். பணத்துக்கு எங்க போவேன்? நானே கொடுக்குறேன். ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? எனக்காகவா? பின்ன நீ தான் கிறுக்குத்தனமா இது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிய. இனிமேலாவது இந்த தூக்க மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்றதெல்லாம் விட்டுடு, புரியுதா? எனக்காகவே நீங்க எல்லாம் பண்றேன்னு சொல்லும்போது இனிமே நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கலாம். தைரியமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? எல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒரு காஃபி உண்டா? எடுத்துட்டு வரேன். அம்மா, அப்பா காஃபி குடிச்சாரா? இல்ல, அவர் இன்னும் எழுந்திருக்கவே இல்லைங்க. எழுந்திருக்கு இல்லையா? காலையில எழுந்திரிச்சிருவாரு. இவ்வளவு நேரம் ஆச்சு. நீ போய் எழுப்பாத்தியா? இல்ல, அவரு தூங்குறாருன்னு விட்டுட்டேன். என்ன தூங்குறாருன்னு விட்டுட்ட? வள்ளி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. டேய், என்னடாச்சு? அண்ணே, காலையில இருந்து அப்பாவை 2-3 தடவை எழுப்பி பார்த்தன எந்திரிக்க மாட்டேன்றானே. எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. டேய், போய் டாக்டர் கூப்பிட்டு வா. சீக்கிரம் வாங்க. தாத்தா, என்னன்னு பாருங்க. தாத்தா எழுதுங்க அம்மா, தாத்தா. சார், ராத்திரில இருந்து இப்படிதான் இருக்க. தூக்கத்திலே மயங்கிருக்காரு. அதான் நீங்க எழுப்பியும் எழுந்திருக்கல. பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்பா, மாமா, ஒண்ணு இல்ல சார். மாமா, மெதுவா. அப்பா, என்னாச்சு? என்னமோ தெரியலப்பா, தலை ரொம்ப சுத்துச்சு. அதனாலதான் படுக்கிறது எந்திரிக்க முடியாம போச்சுப்பா. ஏன் இப்படி ஆச்சு? நேத்து சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன் டாக்டர். டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா 2 நாள் வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நீங்க சுகர் பேஷண்ட்ல மீல்ஸ் எல்லாம் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுங்க. நான் கிளம்புறேன் சார். அப்ப நான் வரட்டுமா? சரிங்க. ஏய், இந்த பாரு முத்தழகு, இனிமே இந்த வீட்டை நீ நிர்வாகம் பண்றது, சமைக்கிறது மட்டும் உன் வேலை இல்லை. அப்பாவையும் பார்த்துக்கணும். வேலைக்கு டேப்லெட்ஸை கரெக்டாக கொடுக்கணும். புரியுதா? வள்ளி, அப்பாக்கு ஏதாவது சாப்பிட கொடு. இத பாரு வள்ளி, அண்ணி ஏதாவது வேலையா இருந்தா கூட அப்பாவை நீயாவது கவனமா பாத்துக்கலாம்ல. நடந்த கதையை வேற நீங்க எதுவும் தெரியாம என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சு? நேத்து செல்லம்மாவோட கார்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாமா போனார்ல, அது அக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. மாமா சாப்பிட வந்தப்போ சோத்துல தண்ணி ஊத்திட்டேன்னு சொல்லி சாப்பாடே போடல. நான் எவ்வளவோ வேண்டாம் சொல்லி கூட அக்கா கேட்கவே இல்லை தெரியுமா? சரி, உடனே அண்ணியை குறை சொல்ல ஆரம்பிச்சிடாத. அன்னைக்கு செல்லம்மா மேல கோவம், அந்த கோவத்தை அப்பா மேல காமிக்கிறாங்க. இத பாரு, இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம். இத்தோட விட்டுரு. டேப்லெட் சாப்பிட்டாலே போதும். என்னங்க, ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாயிடுச்சு. என்னது? மாமாக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு யார் காரணம் தெரியுமா? முத்தழகு அக்கா தான். கவிதா, நேத்து ராத்திரி தண்ணி ஊத்தின சாப்பாடு தான் இருக்குன்னு சொல்லி மாமாவை சாப்பிட விடாம பண்ணிட்டாங்க. ராத்திரி சாப்பிடாம படுத்ததுனாலதான் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் பொய் சொல்லலையே. சோத்துல தண்ணி ஊத்துனதுனால தான் அப்படி சொன்னேன். உங்க தப்ப ஒத்துக்காம தப்பிக்க பாக்காதீங்க. நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல. உங்களை பத்தி வள்ளி அக்கா சோல மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்டுட்டு தான் சொல்றேன். அக்கா, நான் ஏதோ சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். இவ அதை ஒட்டு கேட்டுட்டு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுக்கா. இத பார் கவிதா, இதுக்கு மேல பிரச்சனையை பெருசாக்காத. ஏய், நீ தப்பு பண்ணிட்டு அவன் மேல பழி போடுறியா? இல்லங்க, அது வந்து பேசாத. அப்பா வயசு என்ன, ஓ வயசு என்ன? அவர்கிட்ட ஓன் கோபத்தை காட்டுறியா? அவர் நினைச்சிருந்தா உன்னை பத்தி என்கிட்ட சொல்ல ஒரு நிமிஷம் கூட ஆகாது, தெரியுதா? இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துகிட்ட அப்பா கடற்கரை விடுப்பா. நான் செல்லம்மாவோட கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு போனதும் சம்சாரத்துக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டா. முடிஞ்சு போன விஷயத்த ஏன்பா பெருசாக்குற?
எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். அவங்கவுங்க போய் வேலையை பாருங்க. கேட்டுக்கடி, இதான் பெரிய மனுஷனுடைய பெருந்தன்மை. பெருந்தன்மை பத்தி உன்கிட்ட சொன்னா எப்படி தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கவிதா, அவங்களாம் அப்பாவை பார்த்துக்கலன்னு சொல்றது பெருசு இல்லம்மா. நீ கூட அப்பாவை பார்த்துக்கலாமேம்மா. அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ அப்பாவுக்கு சோறு போடு. மாமாக்கு தானே சந்தோஷமா செஞ்சுட்டு போறேன். நேத்தே மாமா வெறும் வயிறோட படுக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏதாவது சமைச்சு போட்டிருப்பேன். அப்பா இனிமேல் எதுவா இருந்தாலும் கவிதா கேளுங்கப்பா. மாமா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கவிதான்னு ஒரு குரல் கொடுங்க. நீங்க கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க முன்னாடி நான் வந்து நிப்பேன். உங்களை கவனிச்சுக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரிப்பா. கவிதா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். தெரிஞ்சே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒன்னும் போட்டு கொடுக்கலையேக்கா, நடந்தது தானே சொன்னேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காத. உன் விஷயத்துல பொறுமையா இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. நானும் என் வேலையை காமிச்சாதான் நீ அடங்குவ போட்டிருக்க. வேணாங்க்கா, எனக்காக பாவம் நீங்க ஏதாவது பண்ணி உங்க புருஷன்கிட்ட மறுபடியும் மாட்டிக்காதீங்க. என்னடி, அமுதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டின எனக்கு உன்னை விரட்ட தெரியாதா? உங்க மிரட்டலுக்கு ஒண்ணும் நான் பயப்பட மாட்டேன். நான் ஒன்னும் அமுதா மாதிரி இழுச்ச வாய் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த எக்ஸிபிஷனை பார்த்தீங்கன்னா நிறைய புது புது டிசைன்ஸை பார்க்கலாம். சரி. We can also try and get some export orders. வண்டி எடு. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி கொஞ்சம் கேட்டு தரங்க. வாங்க சார். என்னங்க நீங்க வந்து கேட்ல நிக்கிறீங்க, செக்யூரிட்டி இல்ல? அதுவா, கேட்ல நிக்க வேண்டிய செக்யூரிட்டி திடீர்னு ஒரு வாரம் சொந்த வேலையா லீவ் போட்டு போயிட்டாரு. அதான் நானே அவர் வர வரைக்கும் இந்த வேலையை பார்க்கலான்னு. அதுக்காக இங்க வந்து இந்த வேலை பார்க்கணுமா? செல்லம்மா, இந்த கார்மெண்ட் ஃபேக்டரி யாருது? நம்மள் தானே. யார் எந்த வேலையை பார்த்தா என்ன? அதுவும் இல்லாம இது பாரு, நான் இங்க நின்னாதான் யார் உள்ள வராங்க யார் வெளியே போறாங்கன்னு கவனமா பார்த்து அனுப்ப முடியும். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான வேலையை வெளியே போறீங்க போல இருக்கு. நீங்க கிளம்புங்க. சார், என்ன சார் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. சார், போகும்போது அபிஷியலா ஏதாவது பேசிட்டே போவீங்க. எதுக்கு முன்னாடி உட்காருங்க? பரவாயில்ல, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். வாங்க சார், பின்னாடி உட்காருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. நீங்க வந்து உட்காருங்க சார். வாங்க. இல்ல, என்ன சார் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் முன்னாடி உட்கார்றேன். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சார் நீங்க நமக்குள்ள எல்லாமே தெளிவா இருக்கும்போது அடுத்தவங்க சொல்றத பத்தி ஏன் சார் கவலைப்படணும்? வந்து உட்காருங்க சார். உட்காருங்க சார். வாங்க.
கடந்த காலத்தை பத்தி முழுசா எனக்கு தெரியாது. இருந்தாலும் நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்க கஷ்டத்தை ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க புருஷன் ஒரு நேரம் உங்களை புரிஞ்சுக்காம வேதனைப்படுத்திருக்கலாம். ஆனா தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உங்க மேல பாசம் அதிகமாயிடுச்சு. ஆமா சார், உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு அவர் மேல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா அவருக்குள்ள குற்ற உணர்ச்சி இன்னும் அப்படியே இருக்கு. அதுக்கு பிராயச்சித்தமா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் போக்கிலே விட்டுட்டேன். பொதுவா ஆம்பளைங்களுக்கு ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். தப்பே பண்ணியிருந்தா கூட பொண்டாட்டி கிட்ட அவ்வளவு சீக்கிரமா அந்த தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வடமலை தான் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரியலி ஹீ இஸ் கிரேட். அவரை போய் யாருன்னு தெரியாம என் வீட்டுல செக்யூரிட்டியா வச்சிருந்தேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? அவர் வேலை பார்க்குற செக்யூரிட்டி ஆஃபீஸ்ல இருந்து உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இல்ல செல்லம்மா, எங்க வீட்டுக்கு வர எந்த செக்யூரிட்டியும் ரொம்ப நாளைக்கு நிலைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி அவங்க டார்ச்சர் பண்ணி அமைச்சிருவா. வடமலை செக்யூரிட்டியா வந்தப்ப அவரை பார்க்குறப்பவே ரொம்ப நல்ல மனிதரா தெரிஞ்சாரு. நீங்களும் காலேஜ்ல கேண்டீன் நடத்திட்டு இருந்தீங்க. உங்க புருஷன் அவர் தானே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவருக்கு காலேஜ்லேயே ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்துருப்பேன். அதனால நீங்க ரெண்டு பேருமே சீக்கிரமாவே ஒன்னா சேர்ந்துருக்கலாம். உங்க நல்ல மனசு நல்லதே நினைக்கிறீங்க. நம்ம விருப்பத்துக்கு விதியை வளைக்க முடியாது சார். ஆரம்பத்துல எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட நாங்க பிரிஞ்சு வாழணுங்கிறது விதி. சரி, இனிமே நம்ம சேரவே மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் சேர்ந்து வாழ்றோம். அவர் இப்ப முன்ன விட என்கிட்ட பாசமா இருக்காரு. அதுவும் விதிதான். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷமா எங்களுக்கு கிடைக்காத குழந்தை பாக்கியம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன என்ன சொல்லமா சொல்றீங்க? நீங்க கன்சீவா இருக்கீங்களா? ஆமா சார். இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரல, அவ்வளவுதான். பரவாயில்ல, இப்போ அது சொன்னீங்களே. குழந்தை உண்டான நேரம் தான் உங்க புருஷன் மறுபடியும் உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்க கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. சீம்ஸ் டு பி a lucky child. அதிர்ஷ்டமான குழந்தை தான். ஆமா சார், அதான் இப்ப எனக்கு நம்பிக்கை கொடுத்து நடமாட வச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நம்ம ஹோட்டல்ல மீல்ஸ் அடிக்க எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறா. அவளுக்கு இன்னும் வயிறு தள்ள ஆரம்பிக்கல. வயிறு தள்ளிச்சுன்னா அவளை கவனிக்க யாராவது தேவைப்படுவாங்க. அப்போ நம்ம யாருன்னு அவளை புரிய வச்சு அவ திமிருக்கும் சேர்த்து பிரசவம் பார்த்துடலாம். வா, நீ குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு. மாமா, மாமா, என்னம்மா? வாங்க மாமா, உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
சொல்றீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது தானே? பிடிச்சது பிடிக்காதது எதுவுமே நிலையா இருக்காதுமா. பின்ன எதுக்குமா எல்லாத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும்? மாமா, நான் உங்ககிட்ட சாதாரணமா தானே கேட்டேன். நீங்க எனக்கு புரியாத மாதிரி ஏதோ பெருசா பதில் சொல்றீங்க. அப்படியா? சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு போடுற. உன்னை போய் இனிமே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆரம்பத்துல எல்லாருமே தப்பாதான் மாமா புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என் கூட பழகி பார்த்தவங்களுக்கு என்ன பிடிக்காம போகவே போகாது. அப்படியா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டாதான் எனக்கு உன்னை பிடிக்கும். அப்படி என்ன மாமா கேட்க போறீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. என்னதான் நீ நல்லவளா இருந்தாலும் அமுதாவோட வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு தான் நீ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ நீ நினைச்சது கிடைச்ச மாதிரி தெரிஞ்சாலும் அமுதாவோட வயித்தெரிச்சல் உன்னை சந்தோஷமா வாழ விடாதம்மா. என்ன மாமா சொல்ல வரீங்க? அமுதாக்காக என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லுவேனாம்மா? நீ மணியரசோட வாரிசா வயித்துல சுமந்துட்டு இருக்க. நான் எப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவேன்? அப்ப என்னதான் மாமா நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? சொல்றேம்மா, அமுதாவுக்கு மணியரசு மேல எந்த அளவு உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கு இருக்குமா? ஒருத்தர் கஷ்டப்படுத்தாம ஏன் நீங்க 3 பேர் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழக்கூடாது? என்னம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? மாமா, நீங்க சொன்னது 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் ஒருத்தி மட்டும் எப்படி முடிவு சொல்ல முடியும்? பட்டும் படாமும் பதில் சொல்ற. முதல்ல உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு. மற்றவங்களோட முடிவு அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க சொன்னதை நான் மறுக்கவா போறேன்? நீங்க இது சம்பந்தமா முதல்ல அமுதா கிட்ட பேசி பாருங்க. அவளுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். இது போதுமா? இது போதும். நீயே சம்மதிக்கும் போது அமுதா என்ன ஒத்துக்காம இருக்க போற? நான் அவகிட்ட பேசுறேன். ஏகே சார் இல்லாம அவன் ஆடிட்டு இருக்கான். என்ன நடக்குது? தம்பி ஒரு நிமிஷம், இங்க சிவா சிவசுன்றது யாரு? சிவா சிவசு இங்கதான் சுத்திட்டு இருந்தாங்க. அதோ வராங்க பாருங்க, அவங்க 2 பேர் தான். அது வேஷ்டி கட்டிட்டு வராரு இல்லைங்களா, அவர் தான் சிவசு. பக்கத்துல வர்றவர் தான் சிவா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஓகே சார். அப்புறம்டா படிக்கணும். இந்த பிளான அந்த பிளாக்ல கட்டணும்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். அந்த பிளான் படியே பண்ணிடு. வணக்கம், என் பேர் தேவராஜன். உங்க 2 பேர்ட்டையும் முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா பேசலாங்களா? சிவா, என்ன மேட்டர்னு கேளு. சொல்லுங்க. நமக்கு வேண்டப்பட்ட பசங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி தரணும். வேண்டப்பட்டவனா யாருன்னு கேளு. நமக்கு தெரிஞ்ச பசங்க சார். நீங்க புரோக்கரா? ஆமா சார், நான் புரோக்கர் தான். பணக்கார பசங்க மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த காலேஜில் சீட்டு வாங்கி தரணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். உங்களை தனியா கவனிச்சிடுறேன் சார். பாத்தியா, நம்ம சம்பாதிக்கிறது எப்படிலாம் வழி வருது பாரு. அது சரி, காலேஜில் சீட்டு வேணும்னா பெரிய போஸ்டிங்ல இருக்க உங்களை போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு எங்களை வந்து பாக்குறீங்க சார்? சில பேர் பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்களா இருப்பாங்க, ஆனா அவங்கள்ட்ட எந்த பவரும் இருக்காது சார். ஆனா சில பேர் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. அவங்க நினைச்சா பெரிய இடத்துல மூவ் பண்ணி காரியம் சாதிச்சிருவாங்க சார். இந்த காலேஜ்ல நீங்க 2 பேர் தான் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரியா, இவரு கேக்குற போதே நம்ம சீட்டு வாங்கி கொடுத்துறோம்னு வச்சுக்கயா, அந்த பசங்க வந்து படிக்காமலேயே இந்த காலேஜுக்கு வந்து குப்பை கொட்டி
நாளைக்கு இன்ஜினியரா என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன படிச்சுட்டு வேலைக்கே சார் போக போறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் பேருக்கு பின்னாடி ஒரு பட்டம் வேணும், அவ்வளவுதான் சார். சார், அட்மிஷனுக்கே பணம் தர்றவங்க சர்டிபிகேட்டுக்கு பணம் தராமலா போயிருவாங்க? சிவசு, இதுல ஏதாவது பிரச்சனை வருமா? நீ துட்டு கொடுக்குறானுங்க, நாம சீட்டு வாங்கி கொடுக்குறோம். அவனுங்க படிச்சா என்ன, படிக்காட்டா நமக்கு என்ன? அவங்க எக்கேடு கட்டு போட்ட, நமக்கு வேண்டியது மாலு, அவ்வளவுதான். ஏங்க சொன்னபடி கொடுத்துருவீங்கல்ல? சார், கொடுக்கல் வாங்கல் சரியா இருந்தா தானே அடுத்த வருஷம் உங்களை பார்க்க முடியும். சரி, எவ்வளவு சீட்டு வேணும்? உங்களால எத்தனை சீட்டு வாங்கி தர முடியும்னு கேட்டு சொல்லுங்க சார். நீங்க கேட்கிற பணத்தை நான் வாங்கி தர்றேன். நாங்க கலந்து பேசி உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார், நல்ல செய்தியா எதிர்பார்க்க சொல்றோம். சிவசு, இது நமக்கு புது வேலையாச்சே, சரியா வரும்னு நினைக்கிறேன். யோ, எந்த தொழிலா இருந்தாலும் முதல்ல காலை விட சொல்ல ஆழம் தெரியாது. காலை உள்ள விட்டோன்னு வச்சுக்க, இன்னும் ஆழம் தெரிஞ்சு கூடும். நம்ம என்ன பண்றோம், மதுமதி மேடம் போய் பார்த்து இத பத்தி பேசுவோம். அவங்கள சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோய, இது சுலபமா முடிஞ்சிருங்க அப்படின்ற மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, வா. எஸ், கம் இன். வணக்கம் மேடம். வாங்கய்யா. காலேஜ்ல எல்லாரும் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? அது எப்படி மேடம் நான் என் வாயால சொல்றது? ஏன், யாராவது தப்பா பேசினாங்களா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. தப்பா பேசினா கூட பரவாயில்ல மேடம், ஆனா உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை மேடம். மேடம், காலேஜுக்கு ஏக்க சார் வரலைன்னா கூட இன்னும் இது அவர் காலேஜை தான் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம நாம ஒவ்வொரு கையெழுத்துக்கும் அவர்கிட்டே போய் நிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? காலேஜ் அந்த ஆள் பேர்ல தானே இருக்கு. ஏதாவது பண்ணி முதல்ல இதை என் பேருக்கு மாத்தணும். அது தேவையில்லை மேடம். என்னதான் அவங்க பேருக்கு மாத்தினா கூட ஏகே சாருக்கு இங்க இருக்க செல்வாக்கு மாற போறது இல்லை. என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? மேடம், நீங்களும் இதே மாதிரி ஒரு காலேஜ் கட்டினா அது முழுக்க முழுக்க உங்க காலேஜாவே இருக்கும். யோ, காலேஜ் கட்டுறதுனா சாதாரண விஷயம் நினைச்சியா? இப்பெல்லாம் காலேஜ் கட்டுறதுனா கோடி கணக்கு ஆகுங்கயா. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கேயும் போவானா மேடம், இதோ உக்காந்துக்கிறீங்களே, அங்க உக்காந்தபடிய இங்க இருந்தே பணத்தை எடுத்துக்கலாம். நான் என்ன நடக்காத விஷயத்தையா சொல்ல போறா? என்ன இது நாள் வரைக்கும் ஏகே சாரு நிறைய மார்க் வாங்கின பசங்களா பார்த்து சீட்டு கொடுத்துருந்தாரு. அதை நம்ம கொஞ்சம் மாத்துவோமே, புரியல? நிறைய துட்டுக்கிற பசங்களா பார்த்து சீட்டு கொடுத்தோன்னு வச்சுங்களேன். இது என்ன, இந்த மாதிரி நிறைய காலேஜ் கட்சியில மேடம். அப்போ ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்க சொல்றியா? நீங்க என்ன மேடம், இப்பெல்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுக்கு பேர் லஞ்சம் கிடையாது, அதுக்கு பேர் டொனேஷன் தான் எல்லாரும் சொல்றாங்க. சொல்லியா? ஆமா மேடம், காலேஜை டெவலப் பண்றதுக்காக டொனேஷன் வாங்குறோங்கிற பேர்ல இப்பெல்லாம் நிறைய காலேஜ்ல லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எஜுகேஷனை பாதி பேரு சர்வீஸா நினைச்சு பண்றதே இல்ல, பிசினஸா தான் பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு லாபகரமா இருக்க பிசினஸ்ல எஜுகேஷன் ஒண்ணு மேடம். நாம பாட்டுக்கு தெரியாம இறங்கி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அப்படி எல்லாம் எதுவும் வராது மேடம். ஏன்னா இந்த மேட்டரை டீல் பண்றதுக்கு நிறைய நெளிவு சுழி தேவை. அதெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் சரி, டொனேஷன் தர ஆளுங்க வாங்கன்னு சொல்லி போர்டா வைக்க முடியும். அந்த மாதிரி ஆளுங்களை எங்க பிடிப்பீங்க? மேடம், டொனேஷன் தரவங்களை தேடி நாம அலைய வேண்டாம், அவங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்குனே புரோக்கர்ஸ் இருக்காங்க. பிரச்சனை எதுவும் இல்லாம பணம் வருதுன்னா எனக்கு ஓகே தான். அப்புறம் என்ன மேடம், கவலை விடுங்க, இனிமே அட்மிஷன் கொடுக்க வேண்டியதா உங்க வேலை. இன்னொரு வேலை இருக்குதுப்பா, புரியுங்களா மேடம்? வந்து கொட்ட பணத்தை எண்ணத்தால அதுவும் உங்க வேலை தானே, அதை சொல்ல வந்தேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத போய் பாருங்க. வர மேடம்.
ஹலோ. வணக்கம் மேடம். RMW பேங்க்ல இருந்து நாராயணன் பேசுறேன். சொல்லுங்க நாராயணன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். என்ன, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற விஷயமா ஏகே சார் பேங்க்குக்கு வந்திருக்காரு மேடம். சொல்லுங்க. அந்த அக்கவுண்ட் கூட சார் கூட வந்த லேடி பேர்ல தான் ஓபன் பண்ண போறாங்க. சார் தான் இன்ட்ரோடியூசரா சைன் பண்ண வந்திருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். வெச்சறேன் மேடம். உன் பொண்ணு வந்திருக்கா, பார்த்துட்டு சீக்கிரம் வா. போ. பா, சாப்பிட்டீங்களா? சரி வாங்க. யாருமா? லாயர் பா, கிருஷ்ணமூர்த்தி. சீனியர் லாயர், ரொம்ப ஃபேமஸும் கூட. ஒரு நாள் கேஸ் ஆர்கியூமெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாரு. ஏம்மா, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் அனாவசியம் பணத்தை செலவழிக்கிற? அப்பா, நான் செலவு பண்ணல, கடற்கரை தான் செலவு பண்றாரு. வாங்க. சார், இவர் தான் எங்க அப்பா, தவசி. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. அப்பா, இவர் கேட்க போற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ல போறத வச்சுதான் நான் அப்பீல் பண்ணணும். அது எப்படி சார் முடியும்? எனக்கு தான் கீழ்கோர்ட்டில் தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே. சார், கீழ்கோர்ட்டில் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தவங்களுக்கு மேல் கோர்ட்டில் குற்றவாளின்னே தீர்ப்பு வந்திருக்கு. நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலமே கொடுத்துருக்கேனே. அது ஒரு விஷயமே இல்லை. போலீஸ் உங்களை மிரட்டி அந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கினதா மேல் கோர்ட்ல சொல்லிக்கலாம். சார், நான் கொலை பண்ணதை நேரில் பார்த்த சாட்சி இருக்க. அந்த ராமச்சந்திரன் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? உங்களுக்கு வேண்டாதவங்க அந்த ராமச்சந்திரனுக்கு பணம் கொடுத்து அப்படி சொல்ல வச்சிட்டதா என்னால புரட்டி போட முடியும் சார். என்ன சார், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கோர்ட் நம்பிருமா? சார், எத்தனையோ நிரபராதிகளுக்கு சரியான லாயர் இல்லாதனால தூக்கு தண்டனை கூட கிடைச்சிருக்கு. எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிங்க கூட சர்வ சாதாரணமா கேஸ உடைச்சு ஈஸியா வெளியே வந்துட்டாங்க. இங்க நீதிங்கிறது உண்மையை வச்சு இல்ல, லாயரோட வாத திறமை வச்சுதான் இருக்கு. இங்க பாருங்க, நான் இதுவரைக்கும் நிரபராதிகளை காப்பாத்தினதை விட குற்றவாளிகளை தான் அதிகமா காப்பாத்திருக்கேன். அதனால நீங்க என்ன தைரியமா நம்பலாம். சரி, எதுவோ சொல்றீங்க நீங்க, நான் நம்புறேன். அப்படியே செய்யுங்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுல்ல, இனிமே நீங்க விடுதலான மாதிரி தான். உங்க கேஸ் பத்தின விவரங்களை எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேம்மா. ஸ்னேகா, அப்பா, கடற்கரையா இவ்வளவு செலவழிக்கிறான். நான் அவனுடைய அத்தையை கொலை பண்ணேன்னு தெரிஞ்சும் என்ன அவன் வெளியில கொண்டு வரதுக்கு இவ்வளவு செலவழிக்கிறானே, என்னால நம்பவே முடியல. என்னமோ சொன்னீங்களே, கடற்கரைக்கு எந்த பலகீனமும் கிடையாதுன்னு. அவருக்கு தான் என்ன பண்றோன்னு தெரியவே மாட்டேங்குது. அதனால்தான் அவர் என்கிட்ட பலகீனமாயிட்டாரு. அதான் என் சாமர்த்தியம். ஆமாப்பா, அவர் குடும்பத்துக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்னேகா, உன்னோட அப்பனா என்னோட பயத்தை நீ புரிஞ்சுக்கணும். கடற்கரை கூட நீ பழகிறதெல்லாம் வெறும் நடிப்பு மட்டும்தான். அவனை மயக்கிறதா நினைச்சு உன்னையே நீ இழந்துடாதம்மா. தனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சவனுக்கு வேற எந்த ஞாபகமும் இருக்காது. அதே சமயம் வாழ்க்கையில சிலது சாதிக்கணும்னா சில விஷயங்களை எழுந்துதான் ஆகணும். நான் எதை வேணாலும் எழுக்க தயாரா இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.